ஓகே. யாராவது ப்ரேயர் பண்ணலாம்? யாராவது ப்ரேயர் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, அந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ ஒரு குடும்பமா எங்களை கூடி வர செய்திருக்கு, அதற்காக உமக்கு நன்றி. இப்போ ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் இருந்த மகத்துவங்களை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து வருகிறீர். அப்பா ஆண்டவரே, அதை நாங்கள் விருதாவாக்காமல் ஆண்டவரே ஒவ்வொரு தினமும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை தியானித்து அதனுடைய மைய கருவை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே, இப்ப எங்களுக்கு அநேக சத்தியங்களை ஆண்டவரே வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இப்ப நாங்கள் எங்களோடு மட்டும் நின்று விடாமல் இன்னும் அநேகர் இந்த வெளிச்சத்தில் வரவும் ஆண்டவரே, அநேகரை இந்த வெளிச்சத்தில் கொண்டு வரவும் நீங்க கிருபை செய்யுங்க. அதற்காக எங்களையும் ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் மீட்பதும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 போன வாரம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வந்து நினைவிய கட்டுறது யாருன்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டதுக்கு எல்லாரும் என்ன பதில் சொன்னோம்? நிம்ராதுன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குங்களா? ஹலோ. ஆமா சொன்னோம். ஆக்சுவலா அது நிம்ராது கிடையாது. அசூர் அப்படிங்கிறவர், அசிரியனுடைய தகப்பனாகிய அசிரியன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வர அந்த இவர் வந்து அசூர் அப்படின்றவர் வந்து தான் கட்டினாரு. அது வந்து பிரதர் அந்த வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? நான் ஆதியாமத்துல ஜெனசிஸ் 10 10ல வாசிங்க. ஆதியாமம் 10ல வந்து 11வது வசனம். ஆதியாமம் 10 வாசிங்க. 10-11. அந்த தேசத்தில் இருந்த 10 கூடயா? 10வது அதிகாரத்துல 11வது வசனம். அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். அடுத்தது படிக்கணுமா? இல்ல, அவ்வளவுதான். அதான் அசூர். அசூர்ன்ற வார்த்தை வருதுங்களா? 10ல எத்தனாவது வசனம் பிரதர்? 11வது வசனம் பிரதர். Out of the land went forth Asur and built Nineveh and the city of Rehoboam and Kalash. சரிங்களா? ஆனா நான் வந்து இவர் கட்டினாரு, யாரு? நிம்ரோத் கட்டினாரு அப்படின்னு முந்தின வசனத்துல நிம்ரோத் வந்து பாபேல் இதெல்லாம் கட்டுறாரு. வரும். பாபேல் எல்லாம் ஓகே. அதுல தான் நான் வந்து முந்தின வசனத்துல பாபேல் அவரு அதை கட்டினாரு அப்படின்ற இது வருது இல்லைங்களா? ஆமா, அதை பச்சுதான் நான் தவறா சொல்லி. அதாவது 8வது வசனம் 9வது வசனம் 10வது வசனம் வந்து நிம்ரோத்தினுடைய இது. பலத்த வேட்டைக்காரனா இருந்தா நிம்ரோத்தை போல என்ன சினையா. இதுக்கு பதில் தமிழ்ல படிக்க. சினையா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அதுக்கு முன்னால வசனம் நிம்ரோத் பத்தி வருது. நிம்ரோத் பத்தி. இது வந்து அசூர் வந்து நினைவேயோ ரெஹபோத் அண்ட் கால்தேஷ் கட்டுறாரு அப்படின்னு. அது ஒரு சின்ன அசூர் யாருன்றது வந்து ஆதியாகமம் 10:22 சொல்லப்பட்டிருக்கு. அசூர் யாருன்னு அதையும் கூட எண்ணப்பட்டுலாம் ஒரு தடவை. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள் சேமுடைய பிள்ளைகள். அசூர் வந்து ஷாமுடைய செகண்ட் சன் குழந்தை இல்லைங்களா? இலம், அசூர் அண்ட் பிரதர் உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது பிரதர். ஹலோ. சேமுடைய குமாரன் ஏலம், அசூர், அர்பக்சாத், லூத் அண்ட் ஆராம் என்பவர். நம்ம ரெகுலர் இதுக்கு போலாமா பிரதர்? ஆராம் வந்தனுடைய வம்சத்துலதான் ஆபிரகாம் வராங்க. எது பிரதர்? ஆமா, சேமுடைய வம்சத்துல வர்றதுல. பிரதர் உங்க வாய்ஸ் ரொம்ப ஃபீபிள் ஆயிடுச்சு.
இப்ப கேக்குது பிரதர். யா ஹலோ கேக்குது பிரதர். ஹலோ பிரதரோட ஹலோ வாய்ஸ் ரொம்ப ஹலோ லோவாய் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ நம்ம அந்த ரெகுலர் இதுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலா நினிவே கட்டினது வந்து அசூர் அண்ட் ஹலோ இட்ஸ் நாட் நிம்ரோத். பிரதர் கேக்குது பிரதர். நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டு வேணா திரும்ப கனெக்ட் பண்ணி வாங்க பிரதர். சரியா கேட்க மாட்டேங்குது உங்க வாய்ஸ். ஹலோ, மீதி பேர்லாம் என்னோட வாய்ஸ் brother. கேக்குதா? கேக்குது கேக்குது ஓகே. நல்லா. பிரதர் இப்ப கேக்குது பிரதர், உங்க வாய்ஸ் கேக்குதியா? ஓகே ஓகே ஓகே, நம்ம இப்ப ரெகுலர் இதுக்கு போயிடலாம் பிரதர், அந்த இதுக்கு. ஆமா பிரதர். ஓகே, ஸோ நம்ம என்ன இது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, மரணம் தொடர்பான கன்ஃபியூசிங் பேசேஜஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம எடுத்தது வந்து யோனா மீனின் வயிற்றில் இருக்கிறத பத்தி எடுத்தோம். அதுல என்ன குழப்பம்னா, யோனா மீனின் வயிற்றில் உயிரோடு இருக்கிறாரா இல்ல மரித்திருந்தாரா அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா 2 விதமான கருத்துக்களும் இருக்கு. யோனா மீனின் வயிற்றில் மரித்திருந்தாருன்னு பிலீவ் பண்றாங்க சிலர், யோனா மீன் வயிற்றுல உயிரோடு இருந்தாருன்னு பிலீவ் பண்றாங்க அந்த 3 நாளும். ஏன் அப்படின்னா 2 வசனம் தான் அதுக்கு காரணம். ஒண்ணு வந்து யோனால 2வது அதிகாரத்துல முதல் வசனத்துல வந்து அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு வருது முதல் வசனத்துல. அதே 2வது வசனத்துலன்னு பார்த்தோம்னா, நெருக்கத்தில் நோக்கி கூப்பிட்டேன் உத்தரவளித்தார், அதே மாதிரி நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூறிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு வருது. அப்போ பாதாளத்தின் வயிற்றுன்னும் போது அது எப்படி வந்து மீனின் வயிற்றா இருக்க முடியும்? அதனால அவர் மரித்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாதாளம், ஷியோல் இதெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமை, மரித்தவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையில வந்து அங்கிருந்து துதியோ ஜெபமோ விண்ணப்பமோ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த கூக்குரல் 2 விதமான ஜெபம் வருது யோனால இருந்து அப்படின்னு பண்ணி பார்த்தோம். ஒண்ணு வந்து மீனின் வயிற்றிலிருந்து பண்றாரு, இன்னொன்னு வந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து பண்றாரு. 2 விதமான ஜெபங்கள் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த 2 விதமான விண்ணப்பத்துல ஒண்ணு வந்து கூக்குரலின் ஜெபம், அது வந்து பாதாளத்தின் வயிற்றில் இருந்து வருது. இன்னொன்னு வந்து நன்றியின் ஜெபம்னு பார்த்தோம், அது வந்து மீனின் வயிற்றிலிருந்து தேங்க்ஸ் கிவிங் மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வசனங்கள்ல இருந்து எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து யோனாவை எந்த இடத்துல முழுங்குச்சு அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா எந்த இடத்துல கக்குச்சு முதல், அது வந்து கரையிலே கக்கியது அப்படின்ட்டு இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா நினிவேல போய் கக்குச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்ப நினிவே எங்க இருக்கு, நினிவேல கடல் இருக்கா அப்படின்லாம் பார்த்தோம். அது கடல்ல எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோனானுடைய சொந்த ஊர் எது, காத்தே பேர் அப்படின்ற ஊர்ல இருந்து அவன் கிழக்கு வந்து யோப்பா பட்டணத்துக்கு வந்திருக்காரு, தர்ஷீஷுக்கு போறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம். நினிவேக்கு அதுக்கப்புறம் 3 நாள் பிரயாணம் பண்ணி 4வது நாள் உள்ள நினிவேக்கு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவரு பிரசங்கிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ இந்த வீக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேபி இந்த வீக் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் வீக்கும் சேர்ந்து வரும் கொஞ்சம். ஸோ இந்த வீக் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் யோனாவை எப்போது விழுங்கியது, ஸோ எப்ப கக்குச்சு அப்படின்றது, எங்க கக்குச்சு எப்படி கக்குச்சுன்றதெல்லாம் போய் பார்த்தோம். அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எங்க முழுங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து படிச்சுக்கிறதுக்கு வந்து கடல்ல வந்து யோனாவை தூக்கி போட்டதுல இருந்து மீன் வந்து கரையில அவனுக்கு கக்கும் வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம போன வாரத்துல பார்க்கும்போது இந்த யோனா புத்தகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நான் லீனியர் மெத்தட்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஞாபகம் இருக்கு இல்லையா? நான் லீனியர் மெத்தட்னா என்னன்ட்டுன்னு பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஆர்டர் இல்லாம மாத்தி மாத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு அடுத்து தொடர்ச்சியான வசனம் எதுனா 2வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் தான். அதுக்கப்புறம் 2வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் வந்து அந்த மீன் வயிற்றுல பாதாளத்துல இருந்து வர கூக்குரலும் மீனின் வயிற்றுல இருந்து வந்த விண்ணப்பமும், இந்த 2ம் சேர்ந்தது அந்த புலம்பலும் அந்த துதியும் சேர்ந்த மாதிரி அந்த டோட்டல் பிரேயரை வந்து 2 வசனத்துல சம்மரைஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அந்த நான் லீனியர்ல எப்படி வந்திருக்கு, போர்வையா இல்லாம அதை விட்டு விட்டு
ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்புறம் நடுவுல கொஞ்சம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொன்னதுல எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடல்ல தூக்கி போட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல ஏன் அந்த பொதுவா நெட்ல படம் எடுத்தாலும் சரி இல்ல நமக்கு இந்த பைபிள் ஸ்டோரி புக்ஸ் மாதிரி வர்றதுல எல்லாத்துலயும் படத்துல எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு படகு இருக்கும், யோனா கடல் உள்ள தூக்கி போட்ட உடனே அப்படியே மீன் வந்து கேட்ச் பண்ற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது மைண்ட் செட்லயே அந்த மாதிரி வந்துருச்சு. மீன் வந்து அது வந்ததுக்கான காரணம், அந்த மைண்ட் செட் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஒரு வசனத்தின் அடிப்படையில தான் அந்த காரணம் நமக்கு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா யோனா முதல் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து படிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இப்ப யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போட்டு விட்டார்கள், கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது 17வது வசனம். 17வது வசனம் ஸ்டார்டிங் படிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா 3 நாள் இரவும் பகலும் இருந்தான். அப்ப இங்க பாயிண்ட் என்ன, எதனால அந்த படம் இமேஜ் நமக்கு அப்படி வந்துருச்சு அப்படி சொல்றாங்க அப்படின் போது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அப்ப யோனாவை தூக்கி போட்ட பிறகு எதர்ச்சியா ஒரு மீன் வந்து அவனை முழுங்கிடல. அது ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கு, கர்த்தரால ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு, ரெடியா இருக்கு. அப்ப ரெடியா இருக்கு அப்படின்னும் போது மைண்ட் செட்ல நமக்கு என்ன வந்துருது, ஏற்கனவே ஒரு விஷயம் ரெடியா இருக்கும் போது எதுக்காக ரெடியா இருக்கு, யோனாவை விழுங்குறதுக்கு. ஏன்னா அதான் வசனம் சொல்லுது 17ல, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அப்போ யோனாவை எப்ப விழுங்க முடியும், யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போட்ட உடனே அந்த மீன் வந்து விழுங்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால பொதுவான அந்த கருத்துல தான் நமக்கு அப்படி தோணுது. இப்ப அதனாலதான் யோனா வந்து மீன் வயிற்றுல 3 நாள் உயிரோடு இருந்தாரு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட் வர்றது, பாஸ்டிங்ல இருந்திருப்பாரு, பிரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, இப்படி எல்லாம் வர்றது காரணம். இப்ப நம்ம ஒரு சில வசனங்களை அப்படியே எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். தொடர்ச்சியா அந்த கண்டினியூஷன், தண்ணிக்குள்ள போட்ட பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோனால 2வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. அடுத்த வசனம் அப்படியே. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஓகே, இப்ப இதுல வந்து அந்த இதுல நான் போட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா கலர் கலரா கோடிங் பண்ணிருக்கேன், ஏன்னா தனித்தனியா அதனுடைய அர்த்தம் வருது. அப்போ சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர் அப்படின்றாரு. அப்ப ஏற்கனவே எங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்க ஸ்டார்ட் பண்றாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நடு மையம் அப்படின்னு சொன்ன உடனே கடலினுடைய பரப்பளவுல இருந்து நடுவுல கடல் பாதி தூரம் போய் இந்த பக்கம் ஒரு கரை இருக்கு, அந்த பக்கம் ஒரு கரை இருக்கு, அப்படி நடுவுல போய் அங்க தள்ளி விடல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நடுமையம்னு சொல்றது எதை பத்தி நடுமையம் சொல்றதுன்னா அகலத்துல கிடையாது, உயரத்துல. கடலினுடைய ஆழத்தினுடைய கணக்குல அந்த உயரம் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிறதுல நடுமையம்ன்றது தான் வருது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே, அப்ப அந்த நடுமையம்ன்றது வந்து கடலினுடைய மேல் பரப்புல கரைகளுக்கு எல்லாத்துக்கும் நடுவுலன்ற அர்த்தம் கிடையாது. அது வந்து மேல் தரத்துல இருந்து கடலினுடைய ஆழத்துக்கும் கடலினுடைய மேலுக்கும் உள்ள நடு மையத்துல என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. அதுக்கு அடுத்தது அந்த லெவல்ல போன பிறகு நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். அப்ப இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பிரேயர் பண்றாரு. அடுத்தது கம்பேரிட்டிவ்லி சொல்றாரு, ஆகிலும் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அப்ப அந்த இடத்துல வந்து இன்னும் எனக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த கூக்குரல் மீனின் வயிற்றுல இருந்து போது வந்ததா அல்லது தண்ணீர்ல மூழ்கும் போது வந்ததா? நீங்களா என்ன நினைக்கிறீங்க? இது மீன் வயிற்றுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த இது இல்ல, மூழ்கும் போது இது வந்து நிச்சயமா மூழ்கும் போதுதான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மீனின் வயிற்றுல இருந்து இந்த புலம்பல் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நடு மையமாகிய ஆழத்துல போன அலைகள் என் மீது புரண்டது, இதெல்லாம் வந்து மீன் வயிற்றுக்குள்ள நடக்கல. ஏன்னா படத்துல வந்து மீன் வயிற்றுல முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு யோனா, படத்தில் படி பார்த்தா. ஆனா இதுல வந்து உள்ள புரண்டு போய்கிட்டு இருக்காரு தண்ணிக்கு அடியில ஆழத்துல. இப்ப அந்த இதுல அடுத்த வசனம் பார்க்கலாம், 5வது வசனம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது,
கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். ம். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாய் இருந்தது. ம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ம். இப்ப முதல்ல அது 24வது வசனத்திலயும் பார்த்தோம்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில வந்து ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசு ஆலயத்தை நோக்குவேன் அப்படின்றாரு. இங்கேயும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு 26வது வசனத்தினுடைய கடைசியில ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் அப்படின்றாரு. இப்ப இந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயத்தை இங்க நம்ம பாக்குறோம். என்னன்னா பூமியின் தாழ்பாள்கள் அவனை என்றென்றைக்கும் அடைக்கிறதற்கு முன்னாடி மீன் அவனை விழுங்கி விட்டது. அப்ப நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு வரதே என்ன அப்படின்னா, மீன் யோனாவை எங்க விழுங்குச்சு அப்படின்றது, தூக்கி போட்ட உடனே விழுங்கிருச்சா இல்ல எங்க விழுங்குச்சு அப்படின்றதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ இந்த மீன் வந்து அவன் அதாவது பூமியின் தாழ்பால்கள் அடைக்கிறதுக்கு முன்னே அப்படின்றது வந்து சிலருக்கு புரியாம இருக்கலாம். பூமியின் தாழ்பால்கள்னா மண்ணுக்கு அடியில பூமியில போய் புதையறது, என்றென்றைக்கும் அதுல போய் அடைச்சு உள்ள புதைஞ்சிடுறது. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பூமியில மண்ணுக்குள்ள புதைந்து என்றென்றைக்கும் அதுக்கு அடியில போய் புதையறதுக்கு முன்னாடி அவனை மீன் முழுங்கிடுச்சுன்னு. சோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல சில விஷயங்கள் நம்ம இங்க பார்க்கலாம். அந்த வசனங்கள்ல இருந்தே, அந்த வசனத்தின் அடிப்படையில. இப்ப அந்த வசனத்துல ஒரு ஒரு பாயிண்டா பார்த்தோம்னா, மேல் வசனத்துல இப்ப என்ன 4 வசனம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 4 வசனத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர் இருக்கு. ஸோ அப்ப சமுத்திரத்தின் நடு மையத்துக்கு ஃபர்ஸ்ட் போயாச்சு. அடுத்தது என்ன போட்டிருக்கு, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்ப இங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்துல வந்து தள்ளி விட்டாரு. அடுத்தது நீரோட்டம் சூழ்ந்து கொண்டது அவனை. அடுத்தது வெள்ளங்களும் அலைகளும் புரண்டது, என்மேல் புரண்டது அப்படின்றாரு. அப்ப வெள்ளங்களும் அலைகளும் புரண்டிருக்கு. அதுக்கு அடுத்தது உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 5வது வசனத்துல என்ன இருக்கு, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. அடுத்தது ஆழி என்னை சூழ்ந்தது. அதுக்கு அடுத்தது கடற்பாசி தலையை சுற்றி கொண்டது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு வருது கீழே. அதுக்கு அடுத்தது பர்வதங்களின் அடிவாரத்திற்கு இறங்கினேன். அதே மாதிரி வரும்போது அடுத்து என்ன வந்திருக்கணும், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைத்ததுன்னு வந்திருக்கணும். ஆனா அங்க என்ன இருக்கு வசனத்துல, அடைக்கிறதா இருந்தது. அடைக்கிறதா இருந்தது. அப்போ இப்ப இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப போட்டிருக்க இந்த லிஸ்ட்ல தள்ளப்பட்டி, தள்ளி விட்டீர், சூழ்ந்து கொண்டது, புரண்டது, தள்ளப்பட்டேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெருக்கினது, ஆழி சூழ்ந்தது, கடற்பாசி சுற்றி கொண்டது, மலைகளின் அடிவாரத்துக்கு இறங்கினேன், எல்லாமே முடிஞ்சது. இறந்த காலம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டாரு, இதெல்லாம் தாண்டிட்டாரு. தாண்டின பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்க போறதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் அடைத்ததுன்னு போடல, அடைக்கிறதா இருந்தது அப்படின்றாரு. அப்ப அடைக்கல, இன்னும் அடைக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ இது வரைக்கும் வந்த சம்பவங்கள் எல்லாமே கடல் கடியில் அவருக்கு நடந்துகிட்டே வந்திருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா, பர்வதங்களின் அடிவாரங்களுக்கு இறங்குற வரைக்கும். அப்ப ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த மீன் யோனாவை எங்க வந்து விழுங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியினுடைய மண்ணுக்கு அடியில போய், அந்த கடலினுடைய அடியில இருக்கக்கூடிய தரையில இருக்க மண்ணுக்கு அடியில போய் புதையறதுக்கு முன்னாடி அவரை விழுங்கிருக்கு. அதனால அதுல மட்டும் புதையல அவரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப இதுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு இப்ப நம்ம பார்த்தோம்னா, பூமியினுடைய தாழ்பால்கள் என்றென்றைக்கும் அடைக்கிறதா இருந்துச்சு, அதை தவிர்த்து மீதி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்ப மண்ணுக்குள்ள புதையதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது இதுல சில படங்கள்லாம் காட்டுறேன். இதுல வந்து சில டைம்ல வந்து இந்த கடற்பாசி என்னை சுற்றி கொண்டதுன்னு இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு படங்கள் எடுத்திருக்கேன். நீங்க இப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது வந்து யூஸ்வலா நம்ம ரெகுலரா யோசித்து பார்த்துருக்க மாட்டோம், எப்படி கடல் கடியில அந்த கடற்பாசி எப்படி சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து இது ஏன் இங்க எடுத்தேன்னா, விமல் அது கடற்பாசின்னு உடனே இந்த தண்ணிக்கு மேல பாசை பிடிச்சு போய் பச்சை கலர்ல அப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஏதாவது பச்சை கலர்ல இருந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கிச்சான்னு கேட்டாங்க. இல்ல கடற்பாசின்றதே வேற அப்படின்னு சொல்லிட்டு, அது பெரிய பெரிய செடிகளா அப்படியே கயர் மாதிரி பெருசு பெருசா நீளமா வளர்ந்துருக்கும் கடல் கடியில.
ஸோ அந்த இதுக்காக வேண்டிதான் இந்த படம். இப்ப அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும், அந்த கடற்பாசிகள் எப்படி இருக்குன்னு கடல் கடியில. அப்ப கடற்பாசி என்ன போட்டிருக்கு, சுத்திக்கிச்சு, கடல் பாசி என்ன சுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. தலையை சுற்றி கொண்டது. அப்ப தலையை சுற்றி கொண்டதுன்னா அது கயர் மாதிரி இழுத்து சுத்தி இருக்கு கடற்பாசி. அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கு, பர்வதங்களின் அடிவாரத்திற்கு இறங்கினேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கடல் கடியில மலைகள் இருக்குன்றதே தெரியாது. மலைகள்னா தரையில இருந்து நம்ம மலையை தான் பாக்குறோம். இப்ப அடுத்த படம் பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய மலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதா அந்த படம்? கிளியரா இருக்கா? சோ கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய மலைகள் வந்து வெளியே இருக்கிற மலைகளை விட பயங்கரமான பெரிய பெரிய மலைகள் உள்ள இருக்கு. இப்ப இது வந்து கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு மலையினுடைய இமேஜ். இன்னும் கூட ஒரு 4-5 இமேஜ் எடுத்திருக்கேன் பாருங்க. கடலுக்கு அடியில பெரிய பெரிய மலைகள், பாறைகள், அந்த இதெல்லாமே கடலுக்கு அடியில இருக்கு. அப்ப இந்த மாதிரியான இது எங்க இருக்கும்னா கடல் லெவல்ல, அதாவது ஆரம்பிக்கும் போதே அவர் நடு மையமாகி ஆழத்திலேருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப மேல் பாதியை பத்தி அவர் பேசவே இல்லை, தண்ணியில புரண்டு வர்றதை பத்தி. அதுக்கு கீழே உள்ள இதுதான் சொல்றாரு. இப்ப இதுலயே வந்து மேல பார்த்தோம்னா ஆழி சூழ்ந்து கொண்டதுன்னு இருக்கு, ஆழி என்னை சூழ்ந்ததுன்ட்டுன்னு. அப்போ அந்த 25வது வசனத்தை இன்னொரு வாட்டி படிங்களேன். 25வது வசனத்தை. 25ல 5வது வசனம். 5வது வசனம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இப்ப இதுல பார்த்தோம்னா தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினதுன்னு இருக்கு. அப்ப அந்த பிராண பரியந்தம்னா என்னது? மரணம் சாகர வரைக்கும், அப்படி உயிர் போற வரைக்கும், உயிர் மூச்சு விட முடியாம, பிராணன்றது இந்த பிராணவாயுன்னு எல்லாம் சொல்றாங்களே, ஆக்சிஜன் மூச்சு விடுறது. ஸோ அப்ப தண்ணிக்குள்ள போய் பாதி வரைக்கும் சமாளிச்சு அதுக்கு கீழே போய் வெள்ளத்துல இன்னும் அடிச்சு உள்ள போய் இழுத்துக்கிட்டே போகும்போது மூச்சோட கஷ்டமாகுது, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வருது. அப்ப அந்த மூச்சோட கஷ்டமா இருக்கிற டைம்ல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க ஆக்சிஜனே இல்லாம தண்ணிக்கு அடியில போய் அவர் மூச்சு தம் கட்டி போற ஸ்டேஜ் தாண்டுது. தண்ணிக்கு அடியில, கடல் கடியில அப்படி போகும்போது ஆழி சூழ்ந்ததுன்னு இருக்கு. ஆழினா என்ன அர்த்தம் தெரியுமா? கடல், கடல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்து டெப்த்ன்னு இருக்கு, ஆழம் அப்படின்றதுதான் ஆழின்னு போட்டிருக்காங்க. அதனுடைய எபிரேய வார்த்தையும் போய் பார்த்தா அது வந்து இந்த டெப்த் தான் போட்டிருக்கு, ஆழம். ஸோ கடலினுடைய ஆழத்துக்கு போய், அதாவது தண்ணியில மூச்சுடக்கூடிய சூழ்நிலையும் தாண்டி அந்த ஆழத்துக்கு போறாரு. அந்த ஆழத்துல போகும்போதே உயிரோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல கடற்பாசின்னு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் கழுத்தை சுத்திக்கிச்சு, தலைய எல்லாம் டோட்டலா. அப்போ மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா தான் மலைகளே ஆரம்பிக்கும். அந்த மலைகள்ல தான் கடற்பாசியெல்லாம் அப்படி அப்படியே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மலைகள் ஆரம்பிக்குது, பர்வதங்கள். ஸோ அப்ப அந்த பர்வதங்களினுடைய அடிவாரம், அப்போ மலையினுடைய உச்சியே வந்து கடலினுடைய பாதி லெவல்ல தான் ஆரம்பிக்குதே அவனுக்கு. அப்ப அந்த மலைன்றது எவ்வளவு ஆழத்துக்கு இன்னும் போகும். அப்ப அந்த அளவுக்கு ஆழத்துக்கு மலையினுடைய அடிவாரங்களுக்கு போன பிறகு பூமியினுடைய தாழ்பால். அப்ப பூமியுடைய தாழ்பால்ன்றது வந்து அதுக்கு அடியில இருக்கிற மண்ணு, அதுக்குள்ள புதையறதுக்கு முன்னாடி அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த சீ பெட் இல்ல கடல் படுக்கை மண்ணு, அந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடியது, அது எப்படி இருக்கும்ட்டு அடுத்த இமேஜ் பாருங்க. வெறும் புதை மண்ணு மாதிரி அடியில போய் அப்படியே ஃபுல்லா புதருக்குள்ள புதை மண்ணு மாதிரி இருக்கு. ஸோ இதுக்குள்ள போய் புதைஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஸோ அப்ப இந்த இடத்துல அவனுடைய உயிர் போகுது, ஏன்னா அதுக்கு மேல மூச்சுடவும் முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து மீன் அவனை விழுங்கிருக்கு. அப்ப மீன் வந்து கரையிலேயே மேல அந்த படகுல இருந்து தூக்கி போட்ட உடனே அவனை வந்து ஆயத்த பண்ணி வச்சிருந்த மீன் வந்து யோனாவை அப்படியே விழுங்கிருச்சுன்னா இவ்வளவு வசனத்துக்கும் அர்த்தமே இல்லை. அப்ப இவ்வளவு வசனம் உண்மை அப்படின்னா யோனாவை வந்து கடலினுடைய மட்டத்துல தூக்கி போட்ட உடனே அவன் உயிரோடு இருக்கும் போது அப்படியே டக்குன்னு மீன் அவனை கவ்விக்கிட்ட உடனே நேரா அங்க இருந்து நினிவே பக்கமா தூக்கிட்டு கிளம்பி போகல மீன். மாறா எங்க இருக்கு, அவன் ஃபுல்லா கடல் அடியில போய் அவன் மரண பரியந்து போய் மூச்சு முட்டி கழுத்துல எல்லாம் சுத்தி பாசியெல்லாம் சுத்தி அந்த செடிகள்லாம் மாட்டி இழுத்து அதுக்கப்புறம் அதுக்கு அடியில இருக்க மலைகளுக்கும் அடியில அவன் அப்படியே இறங்கி போய் அந்த மண்ணுக்குள்ள புதையறதுக்கு முன்னாடி அவனை மீன் முழுங்கிருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து கன்ஃபார்மா என்ன பண்ண முடியாது, மீனின் வயிற்றுல நடக்கவே முடியாது. அப்ப மீனின் வயிற்றுல யோனா தூக்கி போட்ட உடனே அப்படியே மீன் அவனை பத்திரமா பாதுகாத்து மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் அவன் சேஃப்டியா ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ண வச்சிருந்து அங்க எடுத்துட்டு போய் அவன் போக வேண்டிய டெஸ்டினேஷன்ல எடுத்துட்டு போய் சேர்க்கல. அப்ப அவன் போக வேண்டிய நினிவேக்கு டைரக்டா மீன் போவாது. அவன் எங்க இருந்து ஓடி வந்தானோ அதே ஊருக்கு தான் திரும்ப போய் அங்கதான் கரையோரத்துல கக்கி இருக்கு.
ரெண்டாவது அந்த மீன் கூட அவனை பத்திரமா அப்படியே தூக்கி போட்ட உடனே அப்படியே எடுத்துக்கிட்டு அங்க போல. மீன் என்னமோ ஆயத்தப்படுத்தி தான் வச்சிருந்துச்சு. ஆனா அந்த ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த மீன் எங்க போய் விழுங்கணும் இருக்குன்னா, அவன் மரணத்தினுடைய எண்டுல போய் அந்த இடத்துல, கடலினுடைய ஆழத்துல போய் கீழே அந்த இடத்துல போய் தான் அவனை மீன் விழுங்குற மாதிரி தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருக்காரு. அப்போ இந்த ஜெபம், அதாவது இந்த கூக்குரலின் ஜெபம்னு சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து ஜெபமா தான் வருது. நான் இப்படி எல்லாம் இருந்தேன் நெருக்கி. அப்ப இது எல்லாமே வந்து நடக்கும் போது அவன் சொல்லல. நடக்கும்போது ஐயோ ஐயோன்னு கத்துறது தான் முடியும். அது கூட சவுண்ட் வந்திருக்காது கடல் கடியில. அப்போ இது எல்லாத்தையுமே எப்ப சொல்றாருன்னா, அது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சொல்றாரு. தண்ணீர்கள் பரியந்தம் நெருக்கினது, ஆழி சூழ்ந்தது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடற்பாசி. ஆனா இது மட்டும் முடியல, மண்ணுக்கடியில புதையிறது மட்டும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இந்த ஜெபம் வந்து மீனின் வயிற்றிலிருந்து, இந்த கூக்குரலின் ஜெபம்னு சொல்றாரு இல்லையா, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து, அது வந்து டெஃபினட்டா மீனின் வயிற்றிலிருந்து கிடையாது. அது வந்து தண்ணீர்ல மூழ்கும் போது அந்த கடலினுடைய ஆழத்துல இருந்து செய்த அது வந்து ஒரு கூக்குரலின் ஜெபமா இருக்கு அவரது. அப்ப இது வரைக்கும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்ப என்ன சொல்றாரு, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இது தமிழ்ல வந்து அழிவுக்கு தப்புவித்தீர் அப்படின்னும் போது அதுல சில புரிதல்ல கஷ்டம் வருது. ஏன்னா அழிஞ்ச பிறகு தப்பு வச்சாரா, இல்ல அழியதுக்கு முன்னாடியே தப்பு வச்சாரா வருது இல்லையா? அழுவதற்கு முன்னாடி தான் சார். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அப்படி இருக்கு. ஆனா அதனுடைய கரெக்டான இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரம் கரப்ஷன், அழிவிலிருந்து. அப்ப அழிஞ்சு அதுல இருந்து அழிவுக்கு முன்னாடி, அழிவுக்கே தப்பு வைக்கல, அழிவிலிருந்து தப்பு வைக்கிறாரு. அப்ப அழிவிலிருந்து அப்படின்னும் போது அழிவுல பங்கு பெற்று அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பு வைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அழிவுக்கு தப்பு வித்தீர் அப்படின்னும் போது அழியாமே தப்புன மாதிரி வந்தது. அந்த இடத்துக்கே போகாம தப்பிட்ட மாதிரி ஆயிடுது. அப்படி அர்த்தத்துல வரல. அந்த கரெக்டான அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அழிவுல போய் அதுல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தீர், என்னை தப்பிக்க வச்சீர் அப்படின்றதுதான் வந்து அதனுடைய அர்த்தமா இருக்கு. அப்ப இந்த ஜெபத்தை எப்ப செய்யறாரு அப்படின்னும் போது, இது வந்து மரிக்கும் போது இதை சொல்ல முடியாது. எந்த இதை சொல்ல முடியாது? என்னை அழிவுக்கு தப்பு வித்திட்டீர் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து எங்க இருந்து சொல்லியிருக்க முடியாது? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து இந்த ஜெபத்தை சொல்லியிருக்க முடியாது. அப்போ இந்த யோனா இதுல படிக்கும் போதே இவர் புலம்புனது எல்லாமே, கூக்குரல் பண்ணது எல்லாமே வந்து கடலினுடைய ஆழத்துல போகும்போது அதெல்லாம் அனுபவிக்கும் போதே அந்த கூக்குரலா, ஆண்டவரே என்னை காப்பாத்துக்கன்னு கத்துற கூக்குரல் வந்திருக்கு. ஆனா அது வந்து பாதாளத்தின் வயிற்றுல இருந்து தான் பண்ணியிருக்காரு. ஆனா அதான் இப்ப சொல்லும் போது அழிவுக்கு என்னை தப்பு வித்தீர், ஆனாலும்னு 2 வசனத்திலையும் படிச்சோம். இந்த 2 காரியத்தையும் வந்து கடலுடைய ஆழத்துல இருந்து அந்த மண்ணுக்குள்ள புதையதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல முடியாது. அப்ப மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இருக்கு இல்லையா, 3 நாள் கழித்து அவன் வந்து அந்த அழிவில் இருந்து தப்புவித்த பிறகு அவன் வந்து மீண்டும் உயிர் பெற்ற பிறகுதான் என்ன செய்ய முடியும்? இந்த நன்றி ஜெபத்தை சொல்லியிருக்க முடியும். அழிஞ்சுகிட்டு இருக்கும் போது நன்றி ஜெபம் சொல்ல முடியாது. அவன் வந்து அப்ப கூக்குரல். அதனால்தான் யோனால வந்து 2 விதமான ஜெபங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒண்ணு வந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து வந்த ஜெபம், அது மரிக்கும் போது அவன் சொன்ன கூக்குரலின் ஜெபம். அடுத்தது மீனின் வயிற்றிலிருந்து வந்தது வந்து 3 நாள் கழிச்சு உயிர்த்த பிறகு, அந்த அழிவுல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்த பிறகு அவர் வந்து நன்றி சொல்லி ஜெபம் பண்ற அந்த ஜெபம் வருது. இது 2 அதுல வித்தியாசமா இருக்கு. இப்ப அடுத்தது 7வது வசனமும் ஒரு தடவை படிக்கலாம். அதுலயும் முடியுதோட. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்ப தோய்ந்து போறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ்ல? ஏன்னா தமிழ்ல இங்க தோய்ந்து போயிருக்குன்னு போட்டிருக்கு. தோய்ந்து போனது பலவீனம் ஆயிடுறதா? அது வந்து சோர்ந்து போறது இல்லையா? அதாவது தேஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். தோய்ந்து போகையில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ்ல அதுக்கான கரெக்டான வேர்டே கிடைக்கல, தோய்ந்து போகையில்னு. அதனால நான் இங்கிலீஷ்ல மற்ற அந்த ஹீப்ரூ இதுல எல்லாம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல வந்து ஃபெயிண்டட்னு போட்டிருக்கு. ஹிஸ் சோல் ஃபெயிண்டட். ஃபெயிண்டட்னா மயக்க நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதனுடைய மூல பதத்துல எடுத்து பார்க்கும்போது அந்த தோய்ந்து போனது அப்படின்னு மொழிபெயர்த்துருக்காங்க இல்லையா, அது வந்து என் ஆத்மா காணாமல் போனது, என் ஆத்மா மறைந்து போனது, என் ஆத்மா எனக்குள் மரித்து போனதுன்ற கணக்குல தான் மறைந்து போனது.
அழிஞ்சு போயிடுச்சு, இல்லாமல் போய்விட்டது, காணாமல் போய்விட்டது என் ஆத்மா அப்படின்றதுதான் அந்த தோய்ந்து போனதுக்குன்ற அந்த வார்த்தைக்கான பதம் வந்து காணாமல் போனது, மரித்து போனது, எனக்குள்ளே மரித்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ என் ஆத்மா என்னில் மரித்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்படின்றது சரியான மொழிபெயர்ப்பா இருக்கும். அந்த தோய்ந்துன்றது வார்த்தை புரியல. அதனுடைய எபிரேய படத்துல இருந்து பார்க்கும்போது என் ஆத்மா என்னில் மரித்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்ப அவனுடைய லாஸ்ட் பாயிண்ட்ல கர்த்தரை நினைத்தான். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அப்படின்றாரு. இப்ப அடுத்த வசனம், இந்த 9வது வசனம் படிங்க. 8வதுல வந்து சும்மா ஒரு கம்பாரிசன் போடுவார். 9வது வசனம் போயிடலாம் நம்ம டாபிக். நானும் எனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஓகே, இதுல வந்து நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பாடுவேன் அப்படின்றாரு. அப்போ இது வந்து மறுபடியும் அந்த மரணத்துல இருந்து வெளியே வந்த பிறகு, ஏன்னா என் ஆத்மா மரணத்தில் போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்படின்றாரு. அப்ப மரணத்துல போச்சு, அந்த டைம்ல கர்த்தரை நினைத்தேன், அந்த விண்ணப்பம் உம்முடைய சமூகத்துல வந்து சேர்ந்திருக்கு. அதனால நானோவெனில் இப்ப உயிரோடு இருக்கிறனால துதியின் சத்தத்தோட உனக்கு பலியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் அப்படின்றாரு. அப்ப அவர் பொருத்தனை எப்ப பண்ணாரு? உயிரோட வந்த பிறகு பண்ணாரா? இல்ல, அந்த பாதாளத்தின் கடலினுடைய பாதாளத்தின் அடியில அங்கதான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உயிரோட வந்த பிறகு நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன்னு சொல்றாரு. மீன் வயிற்றுல இருந்து உயிரோட வந்த பிறகு நான் என்ன சொன்னனோ அதை நான் செஞ்சிடறேன், பொருத்தனையை செய்வேன் அப்படின்றாரு, செலுத்துவேன்றாரு. அப்ப பொருத்தனை எங்க பண்ணிருப்பாருன்னா கடல்ல சாகும் போது என்னத்தையாவது சொல்லி நம்ம தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலதான் பொருத்தனை பண்ணிருக்க முடியும். புரியுது இல்லையா? அப்ப அந்த பொருத்தனை பண்ணது வந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிடும் போது விண்ணப்பம் செய்து என்னை காப்பாத்துங்கன்னு கத்தி அந்த இடத்துல பொருத்தனை செஞ்சிருக்கிறாரு. இப்போ 3 நாள் கழிச்சு மீனின் வயிற்றிலிருந்து நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன்னு, அதாவது பண்ண பொருத்தனை பாஸ்ட் டென்ஸ், ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. மீன் வயிற்றுல இருந்து அவர் சொல்றாரு நான் செலுத்துவேன், ஃபியூச்சர் வெளியே வந்த பிறகு, ஏன்னா உயிரோட வந்தாச்சு, அதனால செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்ட்டுன்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ இதுல சொல்லப்பட்ட மற்ற விஷயங்கள், இதை எல்லா வசனத்துல இருக்கிறது மற்ற விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து துதியினோட சம்பந்தப்பட்டது, இல்ல நன்றி செலுத்துதலோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எல்லாமே மீனின் வயிற்றிலிருந்து சொன்னது. அவர் கூக்குரலிட்டு சொன்னது எல்லாமே வந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து சொன்னது. ரெண்டும் 3 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த விஷயம் வந்து இதெல்லாமே நான் இப்ப போடுறது எல்லாமே வந்து அந்த 3 நாள் கழிச்சு அவர் உயிரோட வந்த பிறகு மீனின் வயிற்றுல இருந்து சொல்லக்கூடிய நன்றி ஜெபங்கள். இது எல்லாமே 3 நாள் கழிச்சு நடக்குது. என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் அப்படின்றது. அடுத்தது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அப்ப இது வந்து சேர்றதுக்கு முன்னாடி இவர் சேர்ந்துச்சா இல்லைன்னே தெரியாது. அவரு மரணத்துல போய் அவருடைய ஆத்மா மறைக்குது. அந்த இடத்துக்கு அப்புறம் இங்க வரும்போது சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரேஸ் பண்றாரு. அடுத்தது துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தினைகளை செய்வேன், செலுத்துவேன் அப்படின்றது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப இந்த டிக்ளரேஷன் இவர் சொல்றது எல்லாமே என்னன்னா மீனின் வயிற்றிலிருந்து வந்தது 3 நாள் கழிச்சு. அப்ப 2 விதமான ஜெபங்கள் நமக்கு கிளியரா புரியுது இல்லையா? ஒண்ணு வந்து மீன் வயிற்றுல இருந்து பண்ணவே முடியாது, இன்னொன்னு வந்து கடலின் ஆழத்துல பாதாளத்தின் வயிற்றுல இருந்து பண்ணவே முடியாது. ரெண்டும் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஒண்ணு கூக்குரலின் ஜெபம், இன்னொன்னு வந்து நன்றி செலுத்துதலின் ஜெபம். ஒண்ணு வந்து மரிக்கிற தருவாயில மரிக்கிறதுக்கு ஜஸ்ட் மரிக்கிறதுக்கு முன்னாடி பாதாளத்தின் வயிற்றுல இருந்து கடைசி கூக்குரலா அவரு கூக்குரல் இட்டு முடிக்கிறாரு, அதோட முடியுது. இன்னொன்னு வந்து மீனின் வயிற்றுல உயிர் பெற்ற பிறகு அவர் வந்து இந்த காரியத்தெல்லாம் சொல்றாரு. இது புரியுது இல்லையா? அப்ப அதுக்கு அடுத்தது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா யோனாவை மீன் எங்க முழுங்குச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். அது எங்க போயின்னா கடலினுடைய ஆழத்துல அந்த மண்ணுக்குள்ள புதையறதுக்கு முன்னாடி, அதுதான் வந்து
அந்த பூமியினுடைய தாழ்பால்கள் அடைக்கிறதுக்கு முன்னாடினா மண்ணுக்கு அடியில போய் புதைவதற்கு முன்னாடி மீன் அவனை முழுங்கி கரையில எடுத்துன்னு வந்து போட்டுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, அது முழுங்கும் போது அவன் வந்து உயிரோட இல்லை. ஏன்னா பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டு முடிச்சிடறான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு மீன் வெளியே கக்குவதற்கு முன்னாடி அவனுக்கு உயிர் வந்த பிறகு மீதி எல்லா காரியத்தையும் சொல்றான். ஸோ இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதுல வந்து இப்ப நமக்கு அடுத்த வாரத்திலையும் பார்க்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம். ஏன்னா அது முக்கியமானது. அதுக்கு முன்னாடி இப்ப யோனா மரித்து எத்தனை நாள் கழிச்சு உயிரோட வந்திருக்காரு? 3 நாள் சொல்றாங்க. 3 நாள். ஏன்னா 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுல இருந்தார். அதனால நம்ம வந்து இப்ப தெளிவா பார்த்திருக்கோம். யோனா வந்து கடலுக்கு அடியில போய் மரண பரியந்தம் போய் மரித்து திரும்ப அதுக்கப்புறம் உயிர் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவரு ஸ்தோத்திரம் சொல்லி துதி சொல்லி நன்றி சொல்லி வெளியே வராரு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப இதுலயே இன்னொரு கம்பாரிசன் பார்ப்போம் லாசரு வச்சு. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல லாசரும் வந்து மரித்து 4 நாள் கழிச்சு உயிர் தெரிந்து வராரு. ஸோ ஒரு சின்ன கம்பாரிசன் எப்படி யோனாக்கும் லாசருக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீடு பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தோம்னா 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு அந்த இறந்த உடல் எப்படி இருக்கும், மரித்த உடல் எப்படி இருக்கும்? சித்தப்பா என்ன சொல்றாங்க? நாரி போயிருக்கும் 4 நாள். பைபிள் வசனத்தை தான் சொல்றேன். கரெக்ட். யோவான் யோவான் 11வது அதிகாரம் 39வது வசனம் எடுத்து படிக்கலாமே. யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்றே என்றாள். அவர் என்ன சொல்ற? இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்றே அப்படின்ற. அப்ப 3 நாளுக்கும் 4 நாளைக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. மரித்த உடல் எப்படியே இருக்கும்? நாரி போய் தான் இருக்கும், நாற்றம் எடுத்திருக்கும். அப்போ லாசருவின் உடல் எப்படி நாரி போயிருக்கோ, யோனாவினோட உடல் அதை விட நாரி போயிருக்கும். ஏன்? மீன் வயிற்றுக்குள்ள இருந்ததுனால. லாசரு வாச்சம் கல்லறைக்குள்ள நல்ல துணி சுத்தி அவங்களுடைய முறைமைப்படி அந்த வாசனை பொருட்கள்லாம் உள்ள வச்சு, அந்த தூப வர்க்கம் இதெல்லாம் வாசனை பொருட்கள்லாம் உள்ள வச்சு அந்த சீலையில சுத்தி அப்படிதான் அடக்கம் பண்ற மெத்தட் இஸ்ரவேலர்களது. அந்த மாதிரிதான் லாசருடைய உடலை பக்குவப்படுத்தி அடக்கம் பண்ணிருப்பாங்க. அப்ப அது திறந்தா அட்லீஸ்ட் அந்த தூப வர்க்கம் எரிஞ்சதுக்கான வாசனையாச்சும் இருக்கணும். ஆனா லாசரு ஏற்கனவே கடல் பாசியெல்லாம் கழுத்துல சுத்தி மூச்சு முட்டி தண்ணியை குடிச்சு வயிறு உப்பி போய் மீன் வயிற்றுக்குள்ள போய் மீன் வந்து அது ஜீரணப்படுத்தக்கூடிய யோனா வந்து மீன் வயிற்றுக்குள்ள போய் அந்த ஜீரண சக்தியில மீனுடைய அந்த அரிப்புத்தன்மையில தான் சேர்ந்து இன்னுமே அவனுடைய உடல் என்ன இருக்கும்? அழுகி போய் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். அடுத்தது இன்னொரு கம்பேரிசன் தான். மரித்து 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த உயிரோட வந்தது எப்படி? இப்ப லாசர் உயிரோட வந்தது எப்படி? அது எப்படி சாத்தியமாச்சு? அதே மாதிரிதான் இப்ப யோனாவும் மறுபடியும் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து உயிரோட வந்திருக்காரு. லாசர் 4 நாள் கழிச்சு கல்லறையில இருந்து வெளியே வந்தாரு. யோனா வந்து 3 நாள் கழிச்சு மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வராரு. அப்ப இதுல வந்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லாசருடைய இதில் நம்ம ஒரு கம்பாரிசன் பார்க்கலாம். என்னன்னா யோவான்ல 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போ 39ல அவ நாரி போயிருக்குமே அப்படின்ற, 4 நாள் ஆயிடுச்சே நாரி போயிருக்குமே அப்படின்னு சொல்லும் போது நீ விசுவாசித்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப ஒரு நாத்தம் எடுக்காத ஒரு நல்ல உடலா திரும்ப மரித்து 4 நாள் கழிச்சு வெளியே வர்றதற்கு அங்க என்ன தேவைப்பட்டுச்சு? எப்படி வந்தான்? தேவனுடைய மகிமையினால அது நடந்துச்சு. அப்ப அது தேவனுடைய மகிமையினால நடந்திருக்கு அப்படின்னும் போது அது லாசருக்கு மட்டுமே இல்லை, கல்லறையில வச்ச லாசருக்கு மட்டுமே இல்லை. இப்ப யோனா வந்து மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாருன்னா நிறைய பேர் சொல்றது வந்து மீன் வயிற்றுக்குள்ள தேவன் ஸ்பெஷலா ஒரு ட்ரீட் பண்ணியிருந்தார். 4 நாள் 3 நாள் உயிரோட இருந்தாருன்னா அவர் எதுவும் அரிக்காம இருக்கிறதுக்கு தேவன் மிராக்கிள் பண்ணார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா மரித்திருந்து
அவரு எப்படி இருந்தாலும் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்க அமிலத்துல எல்லாம் வந்து சதையெல்லாமே எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருக்கும், எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கும் உருவம். ஆனா மறுபடியும் யோனா அப்படியே வந்து கரையில விழறதுக்கான காரணம், எப்படி லாசரு 4 நாள் கழித்து மரித்திருந்த பிறகு நாரும் கூடிய உடல்ல இருந்து மறுபடியும் திரும்ப எப்படி வந்தாருன்னு பார்த்தோம்னா, அது தேவனுடைய மகிமையினால் நடந்துச்சு. ஏன்னா மரித்தோரை எழுப்புறது வந்து தேவனுடைய மகிமையினால மரித்தோர் எழுப்பப்படுவார்கள் இருக்கு. சோ அதே மாதிரி இவரும் வந்து எப்படி எழுப்பப்பட்டிருக்காருன்னா தேவனுடைய மகிமையினால வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அடுத்தது, மரணத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? இப்ப விசுவாசம். விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும்னா லாசருக்கு விசுவாசம் தேவையில்லை. இல்ல கூட இருந்தவங்க. லாசருக்கு விசுவாசம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து எழுப்ப போறாரு. அந்த லேடி கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து கடைசி நாளில் எழுப்புவீர் அதெல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். ஆனா அங்க விசுவாசிக்காதவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அங்க முக்கியமானது வந்து அவங்களுடைய விசுவாசம்ன்றதை விட அந்த மரித்திருக்கிற ஒருத்தர். இப்ப நம்ம கூட தான் நிறைய பேர் வந்து மரித்திருக்கவங்களை விசுவாசம் எழுப்புறேன்னு சொல்லி 4 நாளா உட்கார்ந்து அடக்கம் பண்ண விடாம இருந்த ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. அப்ப விசுவாச குறைவோ இல்ல விசுவாசமோ அப்படின்றத விட அங்க என்ன அதிகமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2 வசனம் படிக்கலாம். முதல் வந்து லாசருல எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். என்ன செஞ்சிருக்காரு? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்ப அங்க வந்து உரத்த சத்தமாய்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. உரத்த சத்தமாய்னா பயங்கர கமாண்டிங்கா ஒரு லவுடா கூப்பிடுறது, ஸ்பீக் லவுடுன்ற மாதிரி. இப்ப அதே யோனாக்கு பார்ப்போம். யோனாக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா யோனா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அப்ப 2 இடத்துலயும் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய உரத்த சத்தம், கட்டளை, அதுதான் வந்திருக்கு. அப்ப முக்கியமானது அவர்களை மரித்திருக்கிற ஒருத்தரை எழுப்புறதுக்கு ஒரு சத்தம் வேணும். அது வந்து தேவனுடைய கர்த்தருடைய கட்டளை, அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம் உள்ள வரணும். இதைதான் நம்ம இது கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்திருக்கோம். மரித்திருக்கவங்களுடைய கல்லறையிலே பிரேத குழியிலே அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின்றாங்க. அப்ப மரித்தோர் எழுந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இதை வந்து அந்த மரணம் குறித்து படிக்கும் போது படிச்சிருந்தோம். அதாவது மரித்திருக்கிற அந்த கல்லறைக்குள்ள இந்த கிரேவ் அங்க வந்து சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சத்தம் அங்க கேட்கும். அந்த சத்தம் கேட்டா உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்கேயும் வந்து உயிர் தெழுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தம், அவருடைய கட்டளை அது வந்துச்சுன்னாதான் மரித்தவர்கள் உயிர் தெழ முடியும். சோ அப்ப இந்த இடத்துல வந்து 2 பேருமே எப்படி உயிர் தெழுந்து வந்தாங்க அப்படின்னா தேவனுடைய ஒரு கமாண்ட் இருக்கு, ஒரு கட்டளை, ஒரு வார்த்தை வெளியே வருது. தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு கல்லறையில கேக்குது. அந்த மரித்தவர்கள் கல்லறைன்னு சொல்லும் போது அந்த ஷியோல்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்ப ஷியோல்ல அவர்களுக்கு அந்த சத்தம் உள்ள போகுது, தேவனுடைய வார்த்தையின் சத்தம் ஷியோல்ல போகும்போது அவர்கள் சரீரம் எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. அந்த சரீரம் வந்து எப்படிப்பட்ட சரீரமா இருந்துச்சுன்னா எப்படி அந்த 4 நாள் அழுகி போயோ இல்ல இந்த மீன் வயிற்றுல இருந்து அழுகி போய் ஒரு மாதிரியான சரீரத்தோட வெளியே வராம தேவனுடைய மகிமையினால எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாங்களோ, எப்படி உள்ள போனாங்களோ அதே மாதிரியான சரீரத்தோடய இவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. நாராத சரீரத்தோட தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அடுத்தது, மரணத்திலிருந்து எப்படி மற்றும் எந்த நிலையில லாசரு வெளியே வந்தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது லாசரு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நாரி இருக்குமேன்றாங்க, நாராது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய மகிமையினால நல்ல சரீரத்தோடய வெளியே வராரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப கட்டளையிட்ட பிறகு லாசரு எப்படி வெளியே வந்திருப்பான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். அதே யோவான்ல 11வது அதிகாரம் 44வது வசனம். அப்பொழுதும் மரித்தவன் படிங்க. இல்ல யாரும் படிக்கல, நீங்க தான் படிங்க. கார்த்திகேயன் படிக்கிறேன். இல்ல அவர் ஆரம்பிக்கவே இல்லை. கார்த்திகேயன் படிக்கிறாரு இப்பதான். இல்ல இப்பதான் படிக்கிறாரு. அப்பொழுது மரித்தவன்
ம். வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. ம். அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, மரித்தவன் எப்படி வெளியே வந்திருக்கான் லாசரு? அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், முடிஞ்சிருச்சு. வெளியே வந்தப்ப எப்படி இருந்திருக்கு? அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. அப்ப வெளியே வந்த பிறகு இயேசு என்ன சொல்றாரு? இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? லாசரு கல்ல திறந்தாச்சு, அவனை டைட்டா துணி சீலையில மூஞ்சி ஈஞ்சி இந்த மம்மிக்கு சுத்துற மாதிரி கை காலு உடம்பு எல்லாம் டைட்டா பேக் பண்ணிட்டாங்க. பேக் பண்ணி தான் உள்ள புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த சரீரம் அப்படியே அழண்டு அழண்டு ஒரு மாதிரி 4 நாள்ல நாரி போய் அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வெளியே வா அப்படின்னு சொன்ன பிறகு அவன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த கட்டெல்லாம் அவிழ்த்து விட சொல்றாரு. கட்டை அவிழ்த்து விட சொல்றாரு. அப்ப வெளியே வரும்போது அவன் எப்படி வந்திருக்கான்? கால்களும் கைகளும் பிரேத சிலையினாலே கட்டப்பட்டிருந்தது. அப்படி கட்டப்பட்டு கண்ணு தெரியாது, முகமும் சேர்த்து சுத்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் வெளியே வந்திருக்க முடியும்? நடக்க முடியுமா? கஷ்டம். நடக்க முடியாது. அப்போ வழியும் தெரியாது. ஆமா, அப்ப மிஞ்சி போனா எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் குதிச்சு 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 வந்திருக்கணும். இந்த ஹாப் பண்ணி வர்ற மாதிரி இப்படி இப்படின்னு ஜம்ப் பண்ணி 2 காலம் கட்டப்பட்டிருக்கு, கையும் கட்டப்பட்டிருக்கு. இல்லையா அது கூட செய்ய முடியாது, ஏன்னா டைட்டா கட்டியிருக்காங்க, அதை ஃபுல்லா கட்டியிருப்பாங்க. அப்ப உருண்டு உருண்டு வெளியே வந்துருக்கணும். படுக்க வச்ச இடத்துல இருந்து அப்படியே உருண்டு ரோல் ஆகி வெளியே வந்து விழுந்திருக்கணும் கல்லறையை விட்டு. இது 2 தான் வழி. ஏன்னா கல்லறையில இருந்து வெளியே வந்த பிறகுதான் அவன் இப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட்ட அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றாரு. யாருமே கல்லறை உள்ள போய் கட்ட அவிழ்த்துட்டு அவனை வெளியே கூட்டு வரல. வித்தியாசம் புரியுதா? அவன் வெளியே வந்த பிறகு அப்புறம் தான் கட்ட வைக்க சொல்றாங்க. அவன் வெளியே வரும்போது எப்படி வரான்னு பார்த்தா தலையில இருந்து கண்ணுக்குன்னு மூஞ்சி எல்லாம் கட்டி கை காலெல்லாம் கட்டி இருக்கு. அப்ப அவன் வர்றதுக்கு ஒரே வழி எப்படி வந்திருக்கணும்? 1 2 குதி குதிச்சு உருண்டு 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 ரோல் ஆகிதான் வெளியே வந்திருக்க முடியுமே தவிர மற்றபடி வர முடியாது. வெளியே வந்த பிறகுதான் கட்ட அவிழ்த்து விட சொல்றாங்க. அப்போ இது இப்படி இருந்துச்சுன்னா யோனா எப்படி வெளியே வந்திருப்பான்? ஏன்னா அதே மாதிரிதான் யோனாவும் வயிற்றுக்குள்ள இருக்கான், மீன் வயிற்றுக்குள்ள. அப்போ மீனுக்கு கட்லேட் உடனே மீன் வந்து அவனும் வாந்தி எடுத்துதான் வெளியே அனுப்பி விடுது. அப்ப நிச்சயமா அவனும் வெளியே வந்து விழுந்த பிறகு எப்படி இவனுக்கு கட்ட வைத்து விட்டாங்களோ அந்த மாதிரி அவன் வந்து உடம்பெல்லாம் கிளீன் பண்ணி இருந்திருக்கும். ஏன்னா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா மீனை கழுவும் போதே நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். நான் 2 3 மீனை கழுவும், சின்ன சின்ன மீன்களை வீட்டுல வாங்கி சமைக்கிறது கழுவும் போதே அவ்வளவு பெரிய மீன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துருந்தானா அந்த 3 நாள் இருந்து ஏற்கனவே அவன் மறித்து அவன் 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வரான் அப்படின்னும் போது அவனா வெளியே வர முடியாது. எப்படி இப்ப அந்த கட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கு, அதே மாதிரி இவனுக்கும் வந்து மீன் வயிற்றுக்குள்ள இருக்கு. அப்ப அவன் வெளியே உருண்டு உருண்டு வந்த மாதிரி இவன் எப்படி வந்துருக்கணும்? யோனா மீன் வாந்தி எடுத்த பிறகு அதே தன்மையோட தான் வெளியே வந்திருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒப்பீடு. இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேணா பார்க்கலாம், அப்புறம் இன்னைக்கு நிறுத்திடலாம், கொஞ்சம் சீக்கிரம் நிறுத்திடலாம்னு யோசித்தேன். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் நாளைக்கு பார்க்கலாமா அடுத்த வாரம் பார்க்கலாமான்னு யோசித்தேன். இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் இதோட முடிச்சிடலாம் சீக்கிரமா. ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு டயர்டா இருக்குன்னா கொஞ்சம் சிக்கா இருக்க மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம். பிரதர் நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா? பிரதர் முடிச்சிடலாம் பிரதர், ஏன்னா உங்களுக்கும் டயர்டா இருக்குது. வேற அதே அந்த இதுலயே போட்டோம் பிரதர், நீங்க இதோட இந்த பாயிண்டோட முடிச்சிருங்க. அதான் இதோட முடிச்சாச்சு நம்ம ஆக்சுவலா. ஏன்னா இதுக்கு அடுத்தது புதுசு பாயிண்ட் எடுத்தோம்னா அது வந்து இல்ல ரொம்ப பெருசா போகும். வேற எதுவும் இதுல கேள்வி எதுவும் இல்லைன்னாக்கா ப்ரேயர் பண்ணி முடிச்சோம். அதான் இப்ப இதுல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லாட்டி ப்ரேயர் பண்ணிட்டேன்னா அடுத்த வாரம் இதை ஃப்ரெஷ்ஷா டாபிக் ஆரம்பிக்கலாம்னு யோசித்தேன். அதாவது அடுத்த வாரம் என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ஏன் நினிவேயை தேர்ந்தெடுத்தார்? முதல் விஷயம் தேவன். ஏன்னா அங்க லாஸ்ட் வீக்கே சிஸ்டர் ஹேமாவும் கேட்டிருந்தாங்க, அது ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு கேட்டிருந்தாங்க, எத்தனையோ புறஜாதி ஜனங்கள்லாம் இருக்கு இடத்துல. அந்த டைம்ல தேவன் எதுக்காக நினிவேயை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ அது ஒரு முக்கியமான கேள்வி. அதனால அந்த கேள்வியை பார்க்க போறோம். அதுக்கு யோனா ஏன் அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாரு
அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது போக வேற சில காரியங்களும் பார்த்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இந்த வாரம் இதுல வந்து ஓரளவு கிளியரா இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? யோனாவை எங்க மரித்தாரு, எப்படி மரித்தாரு, மீன் எங்க முழுங்குச்சு, எங்க கக்குச்சு, எல்லாமே ஓரளவு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா யாராவது ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த வீக் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா வாய் அந்த ரொம்ப ட்ரைனஸ் வந்துட்டே இருக்கு எனக்கு கொஞ்சம். எதுவும் கேள்வி இல்லைன்னா ப்ரேயர் பண்ணலாமா? கேள்வி இல்லை brother. ஓகே, யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம் சார். ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம் யாராவது. ஓகே. நான் ப்ரே பண்றேன். நல்ல தகப்பனே, தேவரீரப்பா, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவரீர், உம்முடைய கிருபையின் மூலமாக இந்த பைபிள் ஸ்டடியை நாங்கள் நடத்தி வருகிறோம். தேவரீர், உம்முடைய ஞானத்தில் நாங்கள் நடத்தி வருகிறோம், உம்முடைய பலத்தில் நடத்துகிறோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தில் கூட விசேஷமாக பிரதருக்கு இருக்கிற அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸையும் பிளட் ப்ரெஷரையும் அப்பா நார்மலைஸ் பண்ணுவாரும். ஜெசிக்கு கூட மலேரியா இருக்கா என்னன்னு தெரியல, டெஸ்ட்டுக்கு போயிருக்கா. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கூட நெகட்டிவா வந்து எல்லாம் நல்லபடியா நடக்க தேவரீர் பாராட்டும். எங்க எல்லாரையும் கூட ஒரு விஷயம் கூட உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கின்றோம். நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். தேவரீர், உமக்கு பயந்து உம்முடைய சத்தியத்தில் நடக்கவும், உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்யவும், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அறவே விட்டு விலகவும் அந்த அந்த கிருபை தேவரீர் உம்மிடத்தில் மாத்திரமே எங்களுக்கு கிடைக்கக்கூடும். இந்த காரியங்களை உடைய கரங்களை ஒப்படைக்கின்றோம். எங்கள் எல்லோரையும் நல்லபடியாக பாதுகாத்துக்கொள்ளும். வருகிற நாட்களில் கூட இந்த பைபிள் ஸ்டடி நல்லபடியாக நடக்க தேவரீரும் நாங்கள் உங்களை இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு நன்றேறுதலோடு தேவரீர் பாவம் மகிமைப்படுத்த கொள்கைக்காகும். எல்லா துதிக்கான மகிமையும் தேவரீரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்மாவே என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Thank Lord. you.